கூட்டணி தேர்தல் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையாக திமுக தலைமையிலிருந்து தகவல் சொல்கிறீங்க. அதே கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர் இருக்கிற மந்திரி ஆகிட்டீங்க உடனே அமைச்சருங்க பேச மாட்டாங்க. அவங்க டபேதார், அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க ஃபோன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னார், இங்கே மீட்டிங் நடக்குது. அப்போ ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர், நீங்கள் அமைச்சராகி சைரன் காலில் போலீஸு அதிகாரி படை கலெக்டரோட எஸ்பியோட நீங்கள் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பாக வரும்போது உங்கள் வீட்டில் இருக்க வேலை செய்யணும், உங்கள் உதவியாளர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். ஏன்னா நீங்கள் அமைச்சருங்கள், நீங்கள் வாய் திறந்தால் உங்களுக்கு பிரிஸ்டேஜ் பிரச்சனை ஆகிடுமா? இந்த மாவட்டத்துக்கு வருகை தந்த எந்த அமைச்சர் நேரடியாக இந்த 9 தொகுதியினுடைய எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ கூட்டணி கட்சியோ சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் இங்கே ஆய்வுக்கு வரோம், ரெவியூ மீட்டிங்கு வரோம், இல்லை என் துறையின் சார்பாக பிரச்சனைகளை பார்ப்பதற்கு நாங்கள் வருகிறோம், இல்லை என் துறையினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைக்க வருகிறோம் அப்படின்னு எந்த அமைச்சர் சொல்லியிருக்கீங்க? அப்போ என்ன பதவி வந்த உடனே உங்களுக்கு எங்கேருந்து வருது இந்த அதிகார போதை? இன்னும் ஒரு வருஷம் கட்சி எங்கே வரணும்? மக்களை சந்திக்க தான் வரணும். அதை நீங்கள் முழுசாக மறந்துடுறீங்க. சரி, அமைச்சர்கள் தான் அப்படி மறக்கிறாங்க அப்படின்னா அதிகாரிகள் இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு ரெவன்யூ செக்ரட்டரி, பேரிடர்துறை மேலாண்மை ஆணையர், இதுக்காக அமைப்பு கட்ட மானிட்டரிங் ஆஃபீஸு ஒருத்தர் கூட ஒரு தொகுதியுடைய சீனியர் எம்எல்ஏ, ஒரு கூட்டணி கட்சி தலைவர் என் தொகுதிக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போய் எங்கெங்க உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எந்தெந்த கிராமத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்றத குறித்து ஒரு வார்த்தை கேட்கல, ஒரு வார்த்தை பேசலை. என் தொகுதிக்கு வந்த அமைச்சர்கள் ஒரு இன்டிமேஷனும் கிடையாது. நானா எங்கள் கட்சி பொறுப்பாளர்களை அனுப்பி, எங்கள் மாவட்ட செயலாளர்களை அனுப்பி, ஆனந்த் அனுப்பி, சுரேந்திரன் அனுப்பி, லெனின் அனுப்பி, இந்த கண்ண கவுன்சில் அனுப்பி, அருள மக்கள் பிரதரை விட்டு நீ எங்கேயாச்சும் அந்த கடற்கரை வர மக்களுக்கு ஏதாவது ஒரு புளியோர தயிர் சோறு போடு, அருள் நீ ஏதாச்சும் போடு, மக்கள் பாவம் கையேந்தி நிற்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு. அப்போ ஒரு நிர்வாக திறமை உள்ள அதிகாரிகள் இருந்தும் அந்த அதிகாரிகள் முறையாக இந்த மக்களுக்கான சேவை ஆற்ற இந்த மிகப்பெரிய மழை வெள்ளத்தில் அவர்கள் அந்த கடமையை செய்ய தவறியிருக்கிறார்கள் என்பதை என் கடலூர் மாவட்டத்தினுடைய மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும். இந்த பத்திரிகை ஊடக சந்திப்பின் ஊடாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் காதுகளுக்கு இந்த செய்தி போக வேண்டும். இனியாவது என் கடலூர் மாவட்டத்தை என்எல்சி திறந்து விட்டா என்எல்சி சுற்றி இருக்கிற கிராமம் பாதிக்கப்படுது. எங்க இந்த மாவட்டத்து மக்களை நீங்க கேட்குற எப்படி நீங்க வந்து இன்னைக்கு பாதி குடும்பத்துக்கு கொடுத்து பாதி குடும்பத்துக்கு கொடுக்காம இருக்கலாம்? என்எல்சி தனி வெளியேற்றி புறா கிராமம் சேர்த்து தொப்பு அங்கே இருக்கிற அதை சுற்றி இருக்கிற எல்லா கிராமமும் பாதிக்கப்படுது. அதே மாதிரி வீராணம் திறந்து விட்டா சுற்றி இருக்கிற 2 தொகுதி பாதிக்கப்படுது. அதே மாதிரி இங்கே பெருமலை ஏரி திறந்து விட்டா புறா நூற்றுக்கணக்கான கடற்கரை ஓரம் வரைக்கும் எல்லா கிராமமும் பாதிக்கப்படுது. இங்கே இந்த பக்கம் கெடிலாறு, இந்த பக்கம் தென்மணியாறு. உங்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும்ல, கடந்த அதிமுக ஆட்சியும் சரி இப்போ திமுக ஆட்சியும் சரி நூற்றுக்கணக்கான கோடி பெருமலை ஏரியை தூர்வாரணும், வீராணத்தை தூர்வாரி கலையை பரப்படுத்தணும்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான கோடி மக்களுடைய வரி பணத்தை ஊழல் செய்து கொள்ளடித்து கொண்டார்கள் அதிகாரிகள் துணையோட. இதை வந்து கமிட்டிக்கே பொதுமக்கள் குற்றம் சாட்டினாங்க. நான் அஷூரன்ஸ் கமிட்டியில் வந்து கலெக்டர் தலைமையில் இதை ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு போனேன். அந்த கலெக்டர் மாறிட்டார். அப்போ மக்களுடைய வரிப்பணம் யாருக்கு செலவிடப்படுகிறது? தனியார் பெரும் கார்பரேட் கான்ட்ராக்ட் முதலாளிகளுக்கா? இதையெல்லாம் கேட்டால் உடனே நாங்கள் வேல்முருகனுக்கு எந்த நிகழ்ச்சிக்கும் தகவல் சொல்ல மாட்டோம். வேல்முருகன் கலெக்டரேட் நீங்கள் இருக்க பத்திரிகையாளருக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சி நீங்கள் பாருங்கள். ஒரு கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் அல்லது சீனியர் எம்எல்ஏக்கள் எந்த ஒரு சீனியாரிட்டி பின்பற்றதில்லை. ஆளுங்கட்சி எம்எல்ஏ பேர் ஃபஸ்ட்டு போட்டுப்பாங்க, சேர் அவங்களுக்கு அவங்க மந்திரி கலெக்டர் பக்கத்தில் போட்டுப்பாங்க. ஏன் நான் கலெக்டரேட் மீட்டிங்கில் எந்த அமைச்சருடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளலை? ஒரு சீனியர் எம்எல்ஏ நான் பார்த்து ஓட்டு கேட்டு தான் இங்கே பல எம்எல்ஏக்கள் வெற்றி பெற முடியும்னு இருக்கிற எம்எல்ஏக்களை விட புரோட்டோக்காலில் அடுத்தது தான் எனக்கு சேர் போடுவாங்க. எப்படி என்னால் போய் கலந்துக்க முடியும்? எனக்கு சுயமரியாதை இருக்குது, தன்மானம் இருக்குது இல்லையா? தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர் முதலமைச்சர் பக்கத்தில் உட்கார வைப்பீங்க, 2வது சீட்டு போடுவீங்க, 3வது சீட்டு போடுவீங்க, அமைச்சருங்க பக்கத்திலே உட்கார வச்சுப்பீங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே புரோட்டோக்கால் வந்துடும் உங்களுக்கு. உங்கள் ஆளுங்கட்சி கடலூர் எம்எல்ஏ அந்தாண்ட நெய்வேலி எம்எல்ஏன்னு பக்கத்தில் உட்கார வைப்பீங்க. துண்டறிக்கையிலும் அரசனுடைய விழாக்கள்லையும் பிஆர்ஓ கேட்டால் மேலெடுத்து உத்தரவு. எந்த மேலிடம்? ஏன் அந்த மேலிடம் அந்த தவறு என்ன திருத்தலை இது வரைக்கும்? அப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இதற்கெல்லாம் கண்டிப்பாக தேர்தல் நேரத்தின் போது மக்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.